வணக்கம் சின்ன ஸ்டூடெண்ட். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது February 3 February 3 என்னென்னலாம் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், அது இம்பார்ட்டன்ஸை விட நேற்று நம்ம பட்ஜெட்டை பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். பட்ஜெட்டை வச்சு தான் எல்லாருமே வந்து இப்போ யூடியூபே ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ பட்ஜெட்டுக்கு போதுமான நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் அனைத்துமே நம்ம சொல்லியாச்சு. ஸோ அதை தவிர நமக்கு வேர்ல்டு பாலிடிக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ரீஜனல் பாலிடிக்ஸ் இருக்குது. பாலிடிக்ஸ்னால் பாலிடிக்ஸை பற்றி கேட்க போகல, இப்போ கான்ஸ்டியூஷனை பற்றி பேசுவோம், எக்கனாமிக்ஸ் பற்றி வரும், அதில் ஏதாவது அப்பாயின்மெண்ட்ஸு, ஆர்பிச்சுவரி. ஸோ இதேமாரி விஷயங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு வரும். வேர்ல்டில் என்னென்ன நடக்குது, இந்தியாவில் என்ன நடக்குது, அண்ட் தமிழ்நாடு மாநிலங்கள் வைஸ் என்ன நடக்குது நம்ம பார்க்கணும். ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் நீங்கள் பிடிஎஃப்னு டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குறோம். ஜனவரியிலேருந்து உங்களுக்கு மந்த்லி மேகசின்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கீழே தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட மேகசின்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வாங்க இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸை பார்ப்போம். February 3. ஸோ நியூஸ் பேப்பர் ரீடிங்லேயே நம்ம பண்ணோம். என்ன அப்படின்னா, அனைத்து 20 ஸ்டேட்டு, அனைத்து யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் ஸ்கூல் பள்ளி பெண்களுக்கு, அதாவது மாதவிடாய் காலங்களில் அவங்களுக்கு சானிட்டரி நாப்கின் கொடுக்கணும். அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வரணும். எப்படி வந்து படிக்கிறது, இப்போ 14 வயசு வரைக்கும் படிக்கிறது எப்படி ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வருதோ அதே மாதிரி இதுவும் வந்துடணும். சுத்தமான சுகாதாரம்னா நாப்கின் பெண் குழந்தைகளுக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு சட்டமாகவே அறிவிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற அனைத்து ஸ்கூல்களிலுமே, அது அரசு ஸ்கூலாக இருக்கட்டும், அரசு சார்ந்த ஸ்கூலாக இருக்கட்டும், அப்புறம் ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கட்டும், எல்லா ஸ்கூல்லையுமே இதை கம்பல்சரியாக அவங்க கொடுக்கணுங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் 3ல கொடுத்துட்டாங்க. எதுக்கு கீழே வருது அப்படின்னா 21A. ஓகே, ஆர்டிகல் 21 கீழே இதை அறிவிச்சு விட்டாங்க. அதுதான் இந்த நியூஸ். இது மாதவிடாய் சுகாதாரத்திற்கான இதுவும் வந்து அடிப்படையில தான் வருது. சுகாதாரமும் நம்ம அடிப்படையில தான் வருது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்றது, லிவிங் ஆஃப் லைஃப், அதே அந்த இடத்துல இருக்கும்போது இந்த மாதிரி சுகாதாரமானது மாதவிடாய் சுகாதாரமும் உரிமையில வருது, அடிப்படை உரிமையில ஒரு பகுதி என்று உச்சநீதிமன்றம் சமீபத்தில் தீர்ப்பு அளிச்சிருக்கு. இதுல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, இதை அறிவித்த நீதிபதி யாருன்னு கேட்கலாம், நீதிபதி பேரை கேட்கலாம், ஸோ இந்த ஆர்டிகல்ஸை கேட்கலாம். பிரிவு 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கான உரிமை. ஸோ அதான் மெயின் திங்கு. அதுவும் இல்லாமல் எல்லா ஸ்கூல்லையும் ஃப்ரீயாக கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க அந்த காலங்களில். ஸோ அதை இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வாழ்க்கை உரிமை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரம், ஆர்டிகல் ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, இதுக்கு கீழே தான் வருது. ரைட் டு லைஃப் and personal liberty மாதவிடாய். ஸோ இதுக்கு யார், எந்த நீதிபதி கொடுத்துருக்காங்கன்னா ஜேபி பர்திவாலா மற்றும் நீதிபதி ஆர் மகாதேவன் அடங்கிய அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. நமக்கு தேவையானது மெயின் இதுதான். இந்த நீதிபதி பேரை ஞாபகம் வச்சுங்க, இதை கேள்வி கேட்டுருவாங்க. ஜேபி பர்திவாலா அண்ட் நீதிபதி ஆர் மகாதேவன் அவங்க அடங்கிய பெஞ்சு தான் வந்து இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. ஸோ அனைத்து மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்கள் பள்ளிகளில் டீனேஜ் பெண்களுக்கு இலவசமாக மக்கும் சானிட்டரி நாப்கின் வழங்குறதா இந்த ஸ்கீமே. ஓகே, பள்ளி செல்லும் மாணவ பெண்களுக்கான மாதவிடாய் சுகாதார கொள்கையை பின்பற்றி தான் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அடுத்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ். நம்ம கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ்ல ஸ்போர்ட்ஸ் நியூஸ் இருக்கும், கான்ஸ்டியூஷன் நியூஸ் இருக்கும், 2. இது வந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ். விச் இந்தியன் பேட்மிண்டன் பிளேயர், அதாவது பேட்மிண்டன் பிளேயர் இவங்க. ஸோ நமக்கு பேட்மிண்டன் பிளேயர்னா யாரு தெரியும், சிவி சிந்து தெரியும். ஓகே, மாரியப்பன் அவங்களுக்கு தெரியும், அண்ட் சாய்னா நேவால் தெரியும். சாய்னா நேவால் தெரியும். இவங்க இப்போ புதுசாக எமர்ஜ் ஆகிட்டு இருக்காங்க 2000. அது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்னா, இந்த வேர்ல்டு பேட்மிண்டன் ஃபெடரேஷனுக்கு பிரசிடென்ட்டாக யாரை நியமிச்சம் பண்ணியிருக்காங்கன்னா சிந்து அவர்களை, PV சிந்து அவர்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, தாய்லாந்து மாஸ்டர்ஸ் 2026 தன்னோட BWF பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் சூப்பர் 300 பட்டத்தை
என்ற இந்திய பேட்மிண்டன் வீரர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க பெயர் வந்து தேவிகா சிங். தேவிகா ஷிகாக். தேவிகா ஷிகாக். தேவிகா ஷிகாக்கு. இந்த போட்டி எங்க நடைபெற்றது? ஹரியானாவை சேர்ந்த பெண் இவங்க. ஹரியானாவை சேர்ந்தவங்க. அது மட்டும் இல்லாம பெண்கள் ஒற்றையர் இறுதி போட்டியில இதுதான் ஃபர்ஸ்ட் இவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது முடக்குவாதம். முடக்குவாதம் இப்ப வந்து வயசானவங்களுக்குலாம் இந்த முடக்குவாதம் ஆர்த்ரட்டிஸ். ஓகே, முடக்கு வாதம் விழிப்புணர்வு தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதியில கொண்டாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஆர்த்ரட்டிஸ் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வயசானவங்களுக்கு ஆர்த்ரட்டிஸ். கையெல்லாம் வந்து இப்படி மடக்கினா அப்படியே மடக்கிக்கும், கை இப்படி இதெல்லாம் இருக்கும், கால்லாம் இப்படி இதெல்லாம் வந்துடும் இல்லையா, அதுக்கு பேர் தான். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ருமனிட்டிஸ் ஆர்த்ரட்டிஸ். ரெகுமட்டாய்டு ஆர்த்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முடக்குவாதம். இந்த நாள் வந்து எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பிப்ரவரி. ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி 2ஆம் தேதி முடக்குவாதத்துக்கான விழிப்புணர்வு தினம் தான் இது. ருமினிட்டோ ஆர்த்ரட்டிஸ் அவேர்னஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உலகளாவிய ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 2ஆம் தேதி தான் இந்த வாதம் விழிப்புணர்வு தினம் கொண்டாடப்படுது. இதுக்கு பேர் RA அப்படின்னா முடக்குவாதம், ருமினிட்டிஸ் ஆர்த்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. மூட்டு வலி மட்டுமல்ல, நாள்பட்ட தன்னுடல் தாக்க நோய், அது மூலயமா கொண்டாடுறதுதான் இது. முடக்குவாதத்தில் நோய் எதிர்ப்பு அமைப்பு ஆரோக்கியமாக மூட்டு திசுக்களை தாக்கி வலி, வீக்கம் இது மாதிரிலாம் ஏற்படுறது. இது பெரும்பாலும் வயசானவங்களுக்கு தான் ஏற்படும். ஸோ இது ஏகப்பட்ட எண்ணெய்கள் அது இதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் ஒரு வைரஸ் நோயினாலதான் இதுவும் வர்றது, ஆர்த்ரட்டிஸ் நோய். அதுக்கப்புறம் இவங்க யாருன்னு தெரியுதா? இவங்க யாரு அப்படின்னா புத்த மதத்தோட தலைவர்னு சொல்லலாம். ஸோ இவங்க பேர் வந்து தலாய் லாமா. இவங்களுக்கு என்ன அப்படின்னா யாரும் எதிர்பார்க்காத லெவலுக்கு கிராமி அவார்டு. ஓகே, கிராமி அவார்டு கிடைச்சிருக்கு. எப்படி அதுன்னா, எப்படிதான் ஒரு மெடிடேஷன் பண்றாங்க ஒரு மதத்துக்கு தலைவராக இருக்கிறவங்க, எப்படி உங்களுக்கு கிராமி அவார்டு மியூசிக்காக கொடுக்கறது தான். என்னன்னா இவரு மெடிடேஷனுக்காக எப்படி மெடிடேஷன் பண்ணணும், மெடிடேஷன்னால நம்ம இன்னர் பீஸ் எப்படி கிடைக்குது, என்னென்னலாம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வீடியோ வடிவில், வீடியோ பிளஸ் ஆடியோ வடிவில் ஒரு கிளாஸ் மாதிரி, ஒரு புக்கு மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே, அதுக்காக கிராமி அவார்டு இவங்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க. ஸோ இதை சைனா என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க ஏன்னா சைனா வந்து நேபாள் மேல டார்கெட் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து இதுல அரசியல் ஆக்குறீங்க, வீணிங் கொடுக்குறீங்கன்னு சொல்றாங்க. பட் கிராமில இருக்கிற அந்த ஜூரிஸ்ட் அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஏகப்பட்ட மக்களுக்கு இது போய் சேருது, இதனால எல்லாரும் வந்து இன்னர் பீஸ் அடையிறாங்க. ஸோ இது நல்லதா இருக்கு. ஏன்னா ஆடியோ வடிவில் உள்ளதான் கொடுப்பாங்க. ஏஆர் ரஹ்மான் கூட கிராமி அவார்டு வாங்கியிருந்தாரு. ஓகே, நம்ம இந்தியால இருந்து. ஸோ அந்த இதுக்கு தான் மியூசிக்காக கொடுக்கறதா இந்த கிராமி அவார்டு, பெஸ்ட் மியூசிக்காக. ஸோ அதுக்கு தான் 68வது கிராமி விருதுகள். 68வது கிராமி விருதுகள்ல தலாய் லாமா முதல் கிராமி விருதை ஆல்பத்துக்காக வாங்கியிருக்கிறாங்க. எந்த ஆல்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெடிடேஷன்ஸ். புக்கு பேர் வந்து தியானங்கள், சிறந்த ஆடியோ புத்தகம், கதை சொல்லல் மற்றும் கதை சொல்லும் பதிவு ஆகிய இந்த ஒரு ஆல்பத்துக்காக கொடுக்கப்பட்டதுதான் இந்த கிராமி அவார்டு. இதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா மெடிடேஷன். ஸோ இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க. மெடிடேஷன், பெஸ்ட் ஆடியோ புக்கு, நேரேஷன், அண்ட் ஸ்டோரி டெல்லிங் ரெக்கார்டிங். ஸ்டோரி டெல்லிங் ரெக்கார்டிங் இதுதான் இதோட டிரான்ஸ்லேஷன். அதான் மெடிடேஷன், பெஸ்ட் ஆடியோ புக்கு, நேரேஷன் அண்ட் ஸ்டோரி டெல்லிங். இந்த புத்தகத்துக்காக, இந்த ஆல்பத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்களுக்கு வயசு, தலாய் லாமாவுக்கு வயசு கிட்டத்தட்ட 89 இருக்கும். ஸோ மிகவும் வயதானவங்க. ஆனா ஃபர்ஸ்ட் கிராமி அவார்டு வாங்கினது இதுதான். சிறந்த ஆடியோ புத்தக கதைக்காக வாங்கியிருக்காங்க. தலாய் லாமா டென்சின் கியாட்சோ அவங்க பேர் சொல்றது. எத்தனை வயசுல வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 90 வயதுல தனது முதல் கிராமி விருதை வென்ற
புத்திஸ்டும் இவங்க தான். தியானங்கள் என்ற பேச்சுவார்த்தை ஆல்பத்திற்காக இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது இந்த பூ பாத்தீங்கன்னா தெரியுதுங்களா, இது என்னன்னா ஆர்கிட் ஸ்பீஷியஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா, இது ஒரு ரொம்ப ரேர் ஸ்பீஷியஸ், என்டேஞ்சர்ட் ஸ்பீஷியஸ். என்டேஞ்சர்டுங்கிறது அனிமல்ஸ்ல மட்டும் வராது, லிவிங் திங்ஸ்ல மட்டும் வராது, நான் லிவிங் திங்ஸ் இதே மாதிரி பிளான்ட்ஸுக்கும் வரும். ஓகே, இது ஆர்கிட் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வயநாடுன்னு சொல்லலாம். ஓகே, ஜனவரி 2026 கண்டுபிடிக்கப்பட்ட புதிய ஆர்கிட் இனம் கேரளாவோட எந்த இதுல அப்படின்னா இடுக்கி மாவட்டத்துல கூட இது இடுக்கி காந்தலூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. பெரியார் புலிகள் காப்பகம் எந்த இடத்துல எடுத்திருக்கு அப்படின்னா காந்தலூர், இடுக்கி மாவட்டம். இங்கதான் வந்து இந்த ஆர்கிட் ஸ்பீஷியஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ காந்தலூர், இடுக்கி மாவட்டம். ஜனவரி 2026 இது கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில் காந்தலூரில் புதிய ஆர்கிட் இனம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. உலகில 8 முக்கிய பல்லுயிர் மையங்கள்ல ஒன்றான மேற்கு தொடர்ச்சி மலை 8 முக்கிய பல்லுயிர் பெருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துலதான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. வெஸ்டர்ன் கேட்ஸ் எதை சொல்லுவாங்க, மேஜர் பயோடைவர்சிட்டி ஸ்பாட். 8 மேஜர் பயோடைவர்சிட்டி ஸ்பாட். ஆர்கிடுகள் சுற்றுச்சூழல் அமைப்பின் ஆரோக்கியத்தின் உணர்த்திற்கான குறிகாட்டிகளாக கருதப்படுது. ஆர்கிட்ஸ் சென்சிட்டிவ் இண்டிகேட்டரா நம்ம இதுக்கு கண்டுபிடிக்கப்படுது. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஜாயிண்ட் ட்ரைனிங் எக்ஸைஸ் அக்னி பரீட்சா. ஸோ இது என்ன அப்படின்னா, நம்ம இந்திய இதுக்குள்ள இதுதான் அக்னி பரீட்சா அப்படின்னு சொல்லுவாங்க. அக்னி பரீட்சா அருணாச்சல பிரதேசத்தில் நடத்தப்பட்ட அக்னி பரீட்சா. இது யாருக்கு அப்படின்னா ஆர்மி, இந்தியன் ஆர்மிக்கு. இந்தியன் ஆர்மி வெர்சஸ் இந்தோ திபெத்தியன் பார்டர் போர்ஸ், இந்தோ திபெத்தியன் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ், 2 பேருக்கும் நடக்கிறதா அக்னி பரீட்சா. ஸோ இந்தியன் ஆர்மி, இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் அக்னி பரீட்சா எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வரும். ஸோ இதான் எந்த இடத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா அருணாச்சல பிரதேசம் கிழக்கு சியாங் மாவட்டத்தில் நடக்குது. போர் சினர்ஜி, போர்ல எப்படிலாம் வந்து தாக்கம் வரும் அப்படின்னா, அப்புறம் கூட்டத்தின் மற்றும் செயல்பாட்டு ஒருங்கிணைப்பை மேம்படுத்துறது, இராணுவ பீரங்கி பிரிவுகளை எப்படி கையாளுறது, அப்புறம் இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் அப்படின்னா அது மலைப்பாங்கான இடம். ஸோ இடையான முதல் வகையான துப்பாக்கி சக்தி ஒருங்கிணைப்பு அதுவும் நடக்கிறதா இந்த அக்னி பரீட்சா அப்படிங்கிற எக்ஸசைஸ். அடுத்து இது யாருன்னு தெரியுதா? ஆந்திர பிரதேசோட முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, 24 மணி நேரத்தில், அதாவது 24 மணி நேரத்துல 555 பெண்கள் உமன்ஸ்கான மற்றும் மாணவிகளுக்கு மின் சைக்கிள்களை விநியோகித்து கின்னஸ் உலக சாதனை படைத்த மாநில அரசு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ மின்னணு சைக்கிள் கொடுத்துருக்காங்க. எத்தனை பேருக்கு? 5555 பேருக்கு 24 மணி நேரத்துல. ஸோ அதுதான் இது மின்னணு சைக்கிள் கொடுத்துருக்காங்க ஆந்திர பிரதேஷ் மாநிலத்துல. சீஃப் மினிஸ்டர் என் சந்திரபாபு இந்த கேம்பெயின் வந்து இ மோட்டார் ப்ரமோட்டட் உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக கொடுக்கப்பட்டதுதான் இது. இது வந்து எதோட ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னா, இது வந்து ஒரு பழைய காலத்துக்கு உண்டான ஒரு கண்டுபிடிப்பு. ஏன்னா அப்போதைக்கு நாகரிகங்கள் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ பழைய விஷயங்கள் நாகரிகத்தை எடுத்து காட்டுறது. இது சமீபத்தில் நியூஸ்ல வந்திருக்கு. ஜாபோடெக் நாகரிகம், ஜாபோடெக் நமக்கு சிந்தோலி நாகரிகம் தெரியும். அது என்ன ஜாபோடெக் நாகரிகம் எந்த நாட்டுல செழித்து இருந்ததா நம்ம அறியப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இது ஜாபோடெக்ங்கிறது மெக்சிகோ. ஓகே, மெக்சிகோ இப்ப ரீசெண்டா மெக்சிகோ, வெனிசுவேலா, டென்மார்க், யூஎஸ்ஏ, ஸோ சில்லி, நம்ம சில்லியோட கூட வர்த்தக ஒப்பந்தம்லாம் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ ரீசெண்டாக அதுவும் இல்லாமல் அமெரிக்காவுக்கு நமக்குமே வந்து வர்த்தக ஒப்பந்தம் தான் இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஓகே, வரி குறைப்பெல்லாம். ஸோ இது ஜாபோடெக் நாகரிகம். நமக்கு இண்டோ சிவிலைசேஷன்லாம் தெரியும் இல்லையா, மெசபோட்டமியா, அதே மாதிரி இதுவும் ஜாபோடெக் நாகரிகம். அங்கே எப்படி இருந்திருக்கு பாருங்க. மெக்சிகோல 1400 ஆண்டுகள் பழமையான
ஜாப்போடெக் கலாச்சாரத்தின் கல்லறையை கண்டுபிடித்து இருக்காங்க. இது எங்க இருக்குன்னா மெக்சிகோல. அதாவது ஆந்தை சிற்பம், வண்ணமயமான சுவர் ஓவியங்கள், நாட்காட்டி வேலைப்பாடுகள், இது எல்லாமே சேர்ந்ததுதான் இது. மெக்சிகோல எங்கன்னா வேலி ஆஃப் ஒகாசா, ஜாப்போடெக் நாகரிகம் மெக்சிகோல எங்கன்னா ஓக்ஸ்காக பள்ளத்தாக்குல நதியிலிருந்து நீர்ப்பாசனத்தை பயன்படுத்தி வாழ்ந்திருக்காங்க. ஓகே, ஸோ இது மட்டும் தெரிஞ்சா போதும். அதுக்கப்புறம் இது பாத்தீங்களா H2 பஸ். H2 பஸ் அப்படின்னா இது எந்த இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஆப்ரேட் ஹைட்ரஜன் பவர்டு பஸ்ஸஸ் இதுதான். எங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரி புது விதமான ஒரு விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா கேரளால தான் பண்ணுவாங்க. ஓகே, அதே மாதிரிதான் பயணிகள் போக்குவரத்திற்காக ஹைட்ரஜனில் இயங்கும் பேருந்துகளை இயக்கும் இந்தியாவின் முதல் விமான நிலையம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொச்சி சர்வதேச விமான நிலையம். இந்த வேலைப்பாடுகளை பாக்குறாங்க. கொச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லிமிடெட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட் டெப்ளாய் ஹைட்ரஜன் பவர்டு பஸ்ஸஸ். எதுக்கு மூலயமா அக்ரிமெண்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா ஹைட்ரஜன் வேலி இன்னோவேஷன் கிளஸ்டர் ஃபவுண்டேஷன் மூலயமா இதை பண்ணிருக்கிறாங்க. ஃபுல்லி செல் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் இதுதான் கொச்சி ஏர்போர்ட்ல பண்ணது ஹைட்ரஜன். ஸோ ஃபியூச்சர் இன்டகிரேட்டட் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஹெட் குவார்ட்டர்ஸ் இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து இன்டகிரேட் டிஃபென்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் பிப்ரவரி ஃபியூச்சர் வார்ஃபேர் கோர்ஸை பத்தி எடுத்திருக்காங்க. இதுதான் அது. பிப்ரவரி 2026 தொடங்கப்பட்ட எதிர்கால போர் பயிற்சி எந்த அமைப்பின் கீழ் நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து சட்டப்பூர்வமான பாதுகாப்பு பணியாளர் தலைமையகம். ஸோ அந்த இடத்துல தான் இது நடந்திருக்கு. ஃபியூச்சர் வார்ஃபேர் கோர்ஸ். ஸோ பிப்ரவரி 2 எதிர்கால போர் பயிற்சியின் முன் பாதிப்பு புதுதில்லியில் தொடங்கியிருக்கு. ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை அதிகாரிகள் இதுல பாதுகாப்பு இது பண்றாங்க. ஃபியூச்சர் 4 பயிற்சி என்பது கூட்டு போர் ஆய்வுகளுக்காக நடத்தப்பட்ட மையம் தான். இது தலைமையமாக எங்க இருக்குன்னா டெல்லியில தான். அதுக்கப்புறம் குஜராத் ரெனியூபிள் எனர்ஜில ரேங்க்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க, டாப்ல இருக்காங்க. குஜராத்ல தான் பாருங்க ரெனியூபிள் எனர்ஜி, ஸோ விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி இதெல்லாம் அங்கதான் அதிகமாக அமைக்கப்பட்டிருக்கு. 2026க்கான டிசம்பர் 31, 2020 நிலவரப்படி இந்தியாவின் மொத்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனில் மிகப்பெரிய பங்களிப்பை கொடுக்கிறது எந்த மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இது வந்து குஜராத் மாநிலம். கிட்டத்தட்ட 16% மேல இவங்களோட ஈடுபாடு இருக்கு. ஸோ ரெனியூபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலே அது சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி வந்துடும். இது ரெண்டும் இயற்கையிலே கிடைக்கிறதுனால இந்த இதுல வந்துடும். அப்புறம் ஹைட்ரோ பவர் எனர்ஜி அதே மாதிரி தான். ஸோ இதுல குஜராத் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 16.5%. இதை கேள்வி கேட்பாங்க. ஸோ 52.583 ஜிகாவாட்டுடன் மொத்தம் நிறுவப்பட்ட இந்த டிசம்பர் 2025 நிலவரப்படி 16.5 பங்களிக்கு புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை எரிசக்தி திறன்ல கொடுத்திருக்கு. வலுவான கொள்கைகள், பெரிய சூரிய பூங்காக்கள் மற்றும் கூரை சூரிய மின்சக்தி தடுப்பு எல்லாமே குஜராத்ல அதிகமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. குஜராத் ரேங்க் ஃபர்ஸ்ட் இன் விண்ட் பவர் கெப்பாசிட்டி, செகண்ட் இன் சோலார் பவர் இன்ஸ்டாலேஷன். குஜராத் காற்றாலை மின் திறனில முதலிடத்திலும் சூரிய மின் நிறுவுதல்ல 2வது இடத்திலும் இருக்கு. லாஸ்ட் கொஸ்டின், பட்ஜெட் நிறையவே பார்த்துட்டோம். 3 மெயின் விஷயம் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் கர்த்தாவியா, செகண்ட் கர்த்தாவியா, 3 கர்த்தாவியாங்கிறது கடமை, அது நமக்கு தெரியும். நமக்கா என்னென்ன கடமைகள் இருக்குன்னு. 9வது தொடர்ச்சியான மத்திய பட்ஜெட் தாக்குதல்ல எத்தனை கர்த்தாவியாக்கள் கவனம் செலுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து 3 கர்த்தாவியா அப்படிங்கிறது கடமை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குடிமக்களும் நம்ம கடந்து வந்த பாதைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதை கர்த்தாவியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 3 கர்த்தாவியா அப்படின்னா என்ன அப்படின்னா, முதல் கர்த்தாவியாங்கிறது நிலையற்ற உலகளாவிய நிலைமைகளுக்கு மத்தியில் உற்பத்தி திறனை அதிகப்படுத்தணும், சஸ்டைனபிள் குரோத்தை உண்டாக்கணும், போட்டித்தன்மையை மேம்படுத்தணும், மீள்தன்மையை மேம்படுத்துவதும், ஓகேவா, பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தணும்,
இது எல்லாமே நோக்கமாக கொண்டதுதான் இந்த ஃபர்ஸ்ட் கர்த்தவ்யா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 2 மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதும் குடிமக்கள் இந்தியாவின் செழிப்பில் தீவிர பங்களிப்பாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான். அதுக்கப்புறம் இது 2வது கர்த்தவ்யா. அப்புறம் 3வது சப்கா சத் சப்கா விகாஸ் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் இணைந்த 3வது கர்த்தவ்யா. இதை சொல்றாங்க. சப்கா சத் சப்கா விகாஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நமக்கு கொஸ்டின் இதுல இருந்து வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்புறம் பிராந்தியங்கள் மற்றும் சமூகங்களுக்கு வளங்கள், வாய்ப்புகள் மற்றும் வசதிகளை உள்ளடக்கிய அணுக்களை உறுதி செய்யறதுதான் இந்த 3வது கர்த்தவ்யா. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு பட்ஜெட்ல பார்த்துருப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.